ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் நம்ம 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல இருந்து நம்ம சில காரியங்களை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம அதே காரியங்களை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். நம்ம யாரு? ஆவி மனிதன், ஆவிக்குரியவர்கள், ஆவி மனுஷன், ஆவி ஆத்துமா சரீரத்துல நம்ம என்னவா இருக்கோம்? ஆவி மனிதனாய் நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஆவி தேவனிடத்தில் வந்ததுனால இந்த ஆவி மாம்சத்தோடு கூட போராடி ஆத்மாவை நிலைப்படுத்தி முடிவு பரியந்தம் நிலை நிற்க செய்து பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டிய வேலை இந்த ஆவி மனுஷனுடைய வேலை. ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆவி மனிதனாக பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படி பார்க்க விரும்புகிறார்? ஆவி மனுஷனாய், ஆவிக்குரியவர்களாய் நம்மை மாற்றி ஆவியின் கிரியைகளை நம்ம மூலமாய் கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறாரு? பார்க்க விரும்புகிறார். மாம்ச கிரியைகள் ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதை கர்த்தர் என்ன பண்ணல? விரும்பவில்லை. இல்லையா? அப்படி சொல்லி நம்ம பார்த்த நிறைய காரியங்களை மறுபடியும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். ஆமா, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் ஒளிந்து போயின, ஆவியின் கிரியைகள் வந்துருச்சு. அப்போ அது எல்லாம் புதிதாயிடுச்சு. நம்ம ஆவி மனுஷனா மாறிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய வசனங்களை பார்த்தோம். இன்னைக்கும் சில காரியங்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம பார்த்த வசனம் 16வது வசனம், 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்போ வாசிச்சது தான். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஏன் மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னா, கர்த்தர் மாம்சத்தின் தேவன் அல்ல, தேவன் ஆவியா இருக்கிறார். கர்த்தர் மாம்சத்தின்படி தேவன். காலையில கூட நம்ம சபையில பார்த்தோம், மரியாள் கல்லறைக்கு வரா, இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு பின்னால. ஆனா மரியாளுக்கு இயேசுவை அடையாளம் தெரியல. 2 நாள் தான் ஆகுது. வெள்ளிக்கிழமை இருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறாரு. நடுவில் இருக்கிறது சனிக்கிழமை மாத்திரம்தான். ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற அதிகாலமே பின்னால நிற்கிறாரு, பேசுறாரு, குரலும் தெரியல, உருவமும் மாறிடுச்சு. அப்ப அதான் சொன்ன, காலையில ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சீசர்கள்ட்ட சொல்றதை பார்க்குறோம். மெயினா தோமா கிட்ட சொல்றாரு. அப்போ நான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடாது. எதை விரும்பணும்? இன்னொன்று சொன்னேன், எதை விரும்பணும்னு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விரும்பணும். அது தாகமா இருன்னு கேட்கிறாரு. ஒன்னு இடத்துல ஒரு தாகமா இருந்தால், ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்ன கேளுங்கள் அப்போது தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள். இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக சொல்லப்பட்ட வசனம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீட்டே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அதை கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. அது லூக்காவிலிருந்து மத்தியிலிருந்து வாசிச்சோம். அப்போ மாம்சத்தின்படி நான் தேவனை அறியப்போது. நான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணுவேன்? கண்ணு மூடி இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கற்பனை பண்ற உருவம் எதுவா இருக்கும்? பிசாசா இல்லை, நம்ம கற்பனை பண்ற உருவம் எதுவா இருக்கும்? டிவிலையோ படத்திலேயோ எங்கேயோ பார்த்த ஒரு உருவத்தான் கற்பனை. அப்ப அது இயேசுவா? நமக்கே தெரியும் அது இயேசு இல்லைன்னு. ஆனா இயேசுவை பார்க்கணும் நான் கண்ணை மூணு எதை நினைப்பேன்? அந்த தாடி வச்ச பங்கு விட்டுருக்க ஒரு, அந்த காலத்துல எல்லாருமே பங்கு தான் விட்டுருப்பாங்க, யூதர்கள் எல்லாருமே. அதுதான் யோசிக்கும். அதை யோசிக்கும் போது எதுதான் வரும்? அதுதான் வரும். உடனே நான் இயேசுவை பார்த்துட்டேன் அப்படின்னு. இனி மாம்சத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன்? இயேசுவை அறிய. மாம்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்து கும்பிடாம. ஏன் இயேசு மரியாள் பார்க்கும்போது அடையாளம் தெரியல, அதுக்கப்புறம் மீன் பிடிக்க சீசர்களுக்கிட்ட போற சீசர்களுக்கு அடையாளம் தெரியல?
ஏன் தெரியல? ஏன் தெரியல? தெரியக்கூடாதுன்னு கர்த்தர் வச்சாரு. அவருடைய மாம்சம் மாறிச்சு. உலகத்தில் இருந்த மாம்சம் மாறி இல்லாமல் மரித்து உயிர்த்தெழுந்த போது ஒரு சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உலகத்தில் இருந்த அந்த சரீரம் காணா போனாலும் முகம் மாறிடுச்சு. ஏன் ஒரே இதுல அவர் இல்லை அப்படின்னா, அந்த சரீரத்தை, அந்த முகத்தை நம்ம என்ன செய்வோம்? வணங்க ஆரம்பிச்சு விடுவோம். அந்த முகத்தை நம்ம வணங்க ஆரம்பிச்சிருவோம். அந்த முகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது தவறு, அது விக்கிரக ஆராதனை. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனை ஒருவனும் கண்டதே இல்லை. குமாரன் தான் வெளிப்படுத்தினாலும் அது அவருடைய தோற்றம் அல்ல, அவருடைய கிரியைகள். தெளிவா சொல்றார், கிரியைகள் தான் நான் வெளிப்படுத்துறேன், பிதா கிரியைகள், தோற்றம் அல்ல. தேவன் அவ்வளவு 6 அடிலாம் இருக்க மாட்டாரு. வானம் வருது, பூமி வருது, பாதம். மனுஷனை போல அவர் வந்தாரு, மண்ணுக்கு போற மாம்சம், அந்த மாம்சத்துல கர்த்தர் வந்தாரு. அப்போ அந்த 33 வருஷம் இந்த உலகத்துல இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவை கற்பனை பண்ணி நான் பார்க்கணும்னு சொல்லி ஜபம் பண்ணா பிசாசு தான் வருவான். பிசாசு தான் வருவான். ஏன்னா ரொம்ப ஆசைப்படுறான் பையன், பார்க்கணும் சொல்லி வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான். அந்த சர்ச்சைக்கு போவாத, வேற எங்கேயா போ. ஆகா, இயேசுவே சொல்லிட்டாரு, கிளம்பிட வேண்டியதான். அது நிறைய சாட்சிகள் காலைல சொன்னேன், அதை இப்ப சொல்ல டைம் இல்லை. ஒரு மகள் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் உபவாசம் இருந்து, 40 நாள் 50 நாள் உபவாசம் இருந்து வீட்டு டைல்ஸ்ல திடீர்னு இயேசு முகத்தை பார்த்துச்சு அந்த பிள்ளை. அது பார்த்ததுன்னா ஓகே, அந்த ஊரே வந்து பார்த்துருக்கு. ஒரு 2 மணி நேரம் கிட்ட அந்த முகம் இருந்துதான், ஊரே வந்து பார்த்துதான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும், அந்த ஊர் ஃபுல்லா தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, கடத்தல் பண்றது ஊர். அது உள்ள ஜனங்கள்லாம் அப்படி வந்து பார்க்க முடியும்? இயேசுவை பார்க்க முடியாது. அப்படி காமிக்கணும், எல்லாருக்கும் காமிச்சுட்டு போயிடுவாரு. எல்லாருக்கும் அவரை காமிக்கணும்னு நினைத்தால் அவர் காமிச்சுட்டு போயிடுவார். அவர் அது வந்து அவருடைய சித்தம் இல்லை, காணாமல் விசுவாசிக்கிறது தான் அவருடைய சித்தம். நம்ம காண்கிறத ஈஸியா என்ன பண்ணுவோம்? விசுவாசிடுவோம். ஏன் பரலோகத்தை அசட்டை பண்றோம்? ஏன்னா அது காணப்படாதது, என்ன இருக்குன்னு தெரியாது. செத்து போன எப்படி இருக்கும்னு புரியாது. ஒரே ஒரு வசனம் எடுப்போம். திடீர்னு வந்து 15வது 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15 எடுங்க. முப்பத்தொன்பது. எல்லா மாம்சம் வேறு, எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சமும் வேறே, இயேசுடைய மாம்சம் வேறு. இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் ஜென்ம சுபாவம் இல்லாத மாம்சம். நம்முடைய மாம்சம் ஜென்ம சுபாவத்தினால் நிறைந்த மாம்சம். இயேசு கிறிஸ்துவோட மாம்சம் ஜென்ம சுபாவம் இல்லாத மாம்சம். 1 கொரிந்தியர் 2 14வது வசனம். நீங்க ஏற்கனவே எழுதின வசனங்கள் தான் இருக்கும், மறுபடியும் எழுதி வச்சுங்க. அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெளிவா தெரியாது. 1 கொரிந்தியர் 2 14வது வசனம். அப்போ ஆவிக்குரியவன் ஃபர்ஸ்ட் சொல்ற நிதானிக்கிறான், ஆராய்ந்து நிதானிக்கிறான். 2 பேரை குறித்து சொல்றாரு. 1 ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், 2வது ஆவிக்குரிய மனுஷன். இவன் எப்படி ஆவிக்குரிய மனுஷன் தான் போன வாரம் பார்த்தோம். எப்படி ஆவிக்குரிய மனுஷனா மாறுறாங்க? கை. ஆமா, யோவான் 1 வசனம். யோவான் 1 13வது வசனம். அவன்
இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்ச உடனே அந்த மாம்சமும் அந்த ரத்தமும் புருஷ சித்தமும் இல்லாமல் தேவனால பிறகுறான். தேவனால பிறகும் போது இவனும் ஆவிக்குரிய மனுஷனா மாறிடுறான், உலகத்தான் அல்லாதவனாக மாறிடுறான். இயேசு சொல்றாரு யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனம். யோவான், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. எப்படி சொல்றாரு அவர்களும் உலகத்தான் அல்ல? எப்படி ஸ்ட்ராங்கா சொல்றாரு இயேசு? நான் உலகத்தான் அல்லாதது போல. ஏன்னா இவர் ஜென்ம சுபாவத்துல பிறக்காதவர், இவருக்கு ஜென்ம சுபாவமெல்லாம் இல்லை. இவருக்கு கொடுக்கப்பட்ட மாம்சம் வேற, நம்முடைய மாம்சம் போல அல்ல. இவர் ஒரு 2 கணவன் மனைவினால பிறந்தவர் அல்ல, கணவன் மனைவி பிறந்த மாம்சம் வேற. இவர் பரிசுத்தாவியினால் வார்த்தையினால் உண்டானவர். அப்ப இவருடைய சரீரம் ஜென்ம சுபாவம் இல்லாத சரீரம், நம்முடைய சரீரம் ஜென்ம சுபாவத்தோடு பிறந்த சரீரம், அப்பா அம்மாவுக்கு பிறந்த சரீரம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த சரீரம். எப்படி ஸ்ட்ராங்கா சொல்ற? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னா எப்படி ஸ்ட்ராங்கா சொல்றாரு? அந்த யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனம் தான் அதுக்கு ஆதாரம். ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவன் ஆவிக்குரியவன், ஆவி மனுஷன். அவன் ஜென்ம சுபாவம் தோடு பிறந்திருந்தாலும் இப்போ அந்த ஜென்ம சுபாவங்கள், சாபங்கள், பாவங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாரு? சிலுவையில முறிச்சிட்டாரு. எல்லா சாபங்களும் முறிஞ்சிடுச்சு. கலாச்சாரம் எடுத்து வாசிப்பாங்க. நம்ம அதுக்கு போவேன்னா, அப்போ நான் உலகத்தான் அல்லது போல அவரும் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்றாரு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21. இயேசு உலகத்தான் அல்ல, ஏன்னா இயேசுடைய மாம்சம் வேறே. வாசிங்க கலாத்தியர் 5, 19, 20, 21. ஏற்கனவே வாசம் தான். போதும். 19, 20, 21 சொன்ன இது யாரு? ஜென்ம சுபாவம் உள்ள மாம்சத்தினுடைய மனுஷனுடைய கிரியைகள். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுடைய கிரியைகள். இயேசு அந்த மாம்சத்துல பிறக்கல. இயேசுவுக்கு நமக்கு உள்ள போல இந்த போராட்டங்கள் இல்லை, அதாவது இந்த கிரியைகள் இல்லை, மாம்சத்தின் கிரியைகள் அவரிடத்துல நெருங்கவே முடியாது. ஏன்னா அவர் ஜென்ம சுபாவத்தோடு பிறக்கல. நம்மளுடைய மாம்ச சரீரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இதனால நீங்க ஸ்ட்ராங் ஆயிடணும். நிறைய பேர் நமக்கு இருந்தது போலவே அவருக்கும் போராட்டம் இருந்தது அப்படின்னா அவர் சைட் அடிக்கிறாருன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அவருக்கு அந்த எண்ணங்கள், கிரியைகள் சுத்தமா இல்லை. விபச்சார எண்ணங்களோ, வேசித்த எண்ணங்களோ, காம விகாரமோ, திருப்தி எண்ணமோ, கொள்ளடிச்சலாமா, கீழே இருந்தா எடுத்துடலாமா அப்படின்ற எண்ணம் ஒரு எண்ணமும் அவருக்கு இல்லவே இல்லை. ஒரு எண்ணமும் இல்லவே இல்லை. ஒரு புருஷன் பரிபூர்ணமா ஒரு தாவில வளர்ந்து பரிபூர்ண புருஷனா ஆகும் பொழுது அவன் கீழே இருந்தாலும் எடுத்துட்டு போய் கொடுத்துருவான். அவன் கிரியைகள் மாறிக்கிட்டே இருக்குதுல்ல. அப்ப இயேசு எப்படி இருந்தார் அப்படின்னா அப்படியே தான் இருந்தார். ஒரு கிரியையும், இந்த 19 சொன்ன ஒரு கிரியையும் அவரிடத்துல கிரியை செய்யவே முடியாது. அப்படி கிரியை செஞ்சிருந்தா அவருடைய சரீரம் பலிக்கு பிதா பலியிட உகந்த சரீரம் இல்லை, உகந்த சரீரமா இருக்க முடியவே முடியாது. நம்முடைய சரீரம் போல இருந்தது அப்படின்னா பலியிடுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சரீரம் அது. அதனால்தான் அவர் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறக்கல. இல்லைன்னா யாரோ ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறக்க வச்சிருப்பாரு.
அதனால்தான் பரிசுத்த ஆவியினால் அவர் கற்பம் தரித்தார். மரியாளுடைய எந்த ஒரு சரீரத்தினுடைய அணுக்கள் கூட அவருக்குள்ள போக முடியாது. போயிருந்தா மரியாளுடைய ஜென்ம சுபாவம் என்ன பண்ணிருக்கோம்? இயேசுக்கு வந்திருக்கும். இயேசுக்கு வந்துட்டா அந்த சரீரம் பலியிட உகந்த சரீரம் அல்ல. அப்போ அவர் பர்ஃபெக்டா அவருடைய சரீரம் எப்படி இருந்தது? ஆவிக்குரிய சரீரமாய், கொஞ்சம் கூட ஜென்ம சுபாவம் ஒரு துளியும் இல்லாததாய் அவருடைய சரீரம். இது நீங்க இந்த கலாத்தியர் 5:19, 20, 21 ஏதாவது ஒண்ணு நான் இயேசு கிட்ட பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? ஒன்னே ஒண்ணு, பொறாமை, எரிச்சல், கோபம், பகை, விரோதம், அதெல்லாம் இருந்திருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? இருந்திருக்குமா? வாய்ப்பு இருக்குமா? கிடையவே கிடையாது. இது நம்ம ஸ்ட்ராங் ஆயிடணும். அது கிடையவே கிடையாது. பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். இதுக்கு உகந்த ஒரு வசனம் படிங்க. யோவான் 14:30. உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரா, அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. நான் ஜென்ம சுபாவம் உள்ளவன் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் ஒண்ணும் என்கிட்ட செயல்படாத. அவன் வந்துட்டு போனாலும் வேஸ்ட். அவன் அந்த உலகத்தின் அதிபதி ஒண்ணுமே இல்லை, வரான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்போ கர்த்தரோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல நாமளும் உலகத்தான் அல்லாதவளா மாத்துறது தான் இயேசுடைய டார்கெட். அல்லேலூயா. எப்படி சீசர்களை 12 பேரையும் பிதா கிட்ட சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா மாற்றினாரோ, அதே போல உங்களையும் என்னையும் உலகத்தான் லிஸ்ட்ல இருந்து எடுத்து என்ன செய்யறாரு? ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் என்ன செய்யறாரு? மாற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்யறாரு? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சும்மா பேசிட்டே இருந்தா மயக்கமாக புரியுதா என்னன்னு தெரியல. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அப்பதான் எனக்கும் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி ஆமா முடியும் தான். அதுதான் அவங்க இருக்கணும் தான். அதுதான் சத்தியம். இருக்கணும் தான். அவங்களுக்கு போதிக்கு பண்ணணும். அவங்க ஏதாவது இங்கே போகணும். கர்த்தர் அவங்களாம் கொண்டு வந்து கரெக்டாக எங்கேயாவது கொண்டு வந்து வச்சு அவங்கள கேட்க வச்சிருவார். சத்தியம் அதெல்லாம் விட மாட்டார் ஆண்டவர். அவங்க உண்மையாக ரசிக்கப்பட்டவங்க கர்த்தர் ரசிச்சினாரா? கர்த்தர் தான் ரசிக்கிறாரு. மனுஷன் யாரையும் ரசிக்க முடியாது. எவ்வளவு ஜெபிச்சாலும், எவ்வளோ புரண்டாலும், எவ்வளோ அழுதாலும் ஒருவனையும் நாம் என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க முடியாது, ரட்சிக்கவே முடியாது. சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லலாம். ரட்சிப்பு நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா அவர் தான் வேலையை செய்யணும். நட்டுட்டு தண்ணி ஊற்றி வளராத செடிங்க எத்தனையோ இருக்கு. எத்தனையோ பவுல் நட்டுருக்காரு, அப்போலோ நீர் பாய்ச்சிருக்காரு. அப்படியே இருக்கிற செடி காஞ்சி போய் விழுந்த செடிங்க எவ்வளோ. தேவன் தான் விளைய செய்யணும். நடுகிறனாலும் அல்ல, நீர் பாய்ச்சினால விளைய செய்கிற தேவனா. விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இப்போ எப்படியாவது ஒருத்தர் ரசிக்கும், நம்ம என்ன பெல்ட்டி அடிச்சாலும் நடக்காது. கர்த்தர் ரசித்தார் அப்படின்னா அவனை கொண்டு போய் எங்கே செய்து வைக்கணுமோ அங்கே அவர் வச்சிருவார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்பாங்க. கர்த்தர் ரசிக்கப்பட்டவரை அனுதினமும் சபையில கொண்டு போய் சேர்த்து வருகிறார்னு சொல்லி வசனம் இருக்கு. அவர் எடுத்துட்டு போய் எங்க வைக்கணுமோ அங்கே வச்சிருவார். கொஞ்சம் செவி கொடுத்தா போதும். புரியும் போது புரியாத மாதிரி நான் வந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரியும் போது டக்குன்னு கேட்டு வந்தோம்னா தச்சுக்குவோம். கர்த்தர் நம்ம கூட பேசுவார், அவங்க கூட பேசுவார், ஜீவனோட பேசுவார், கொண்டு வந்து கரெக்டாக என்ன பண்ணுவார்? நடத்துவார். வேற
ஆவி மனுஷன் என்ன, ஆவிக்குரியவன் என்ன, அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அவருடைய பிள்ளைகளாக்கம் அதிகாரத்தை கற்றுக் அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? வேற சரீரம் மாம்சத்துக்கு நீங்க பாட்டுக்கு வசனம் சொல்லுது, நம்ம போலவே அவரும் பாடுபட்டார். அந்த பாடு வேற, நான் சொல்ற கிரியைகள் வேற. வேற ஏதாவது டவுட்டு? 2 வாரம் 3வது வாரம் 2 வாரம் பார்த்ததுல வேற ஏதாவது? மத்தேயு 16வது அதிகாரம் 13ல இருந்து யாராவது வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 13ல இருந்து. புரியுதா? எது வெளிப்படுத்தல? மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்த முடியாது. நீ ஜென்ம சுபாவ மனுஷனா இருந்த அப்படின்னா இந்த விஷயம் உனக்கு தெரியாது. இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று சொல்லி மெய்யாய் உன்னை இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப மாம்சத்தும் ரத்தமும் கிரியை செய்யாமனா சரியாய் நீ இயேசுவை ரசிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் சொல்ற சபைக்கு வருவர்கள் ரசிக்கப்பட்டவங்க அல்ல, சபைக்கு போறவர்கள் ரசிக்கப்பட்டவர். பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றதுக்காக சர்ச்சைக்கு போறாங்கன்றதுக்காக ரசிக்கப்பட்டவர் இல்லை. பிசாசு அப்படி சொல்லி உட்கார வச்சிருவான் எடுத்துன்னு போய். நீ ரசிக்கப்பட்ட பெந்தகோஸ்து சபைக்கு தானே போற, அப்புறம் என்ன அப்படியே அழுதுன்னுக்கிற, நீ ரசிக்கப்பட்ட கவலைப்பட போயிடுவ அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அப்படிதான் சொல்லி வச்சிருவான். பட் இங்க வசனம் மாம்சமும் ரத்தமும் இயேசுதான் தேவன் என்று வெளிப்படுத்தாது. மாம்சமும் ரத்தமும் இயேசுதான் தேவன் என்று வெளிப்படுத்த முடியாது. யார் வெளிப்படுத்தணும்? பிதா தான் வெளிப்படுத்தணும். பிதா எப்ப வெளிப்படுத்துவாரு? பிதா எப்ப வெளிப்படுத்துவாரு? நீ ஆவி மனுஷனா மாறும்போது தான் வெளிப்படுத்துவாரு. நீ ஆவிக்குரிய மனுஷனா மாறும்போது, நீ ஆவி மனுஷனா மாறி நிற்கும் போது, அவரை மெய்யாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை மெய்யாய் நீ ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்வாரு? யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி மாம்சத்தை, ரத்தத்தை, புருஷ சித்தத்தை இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாரு. அவர் கேன்சல் பண்ணிடுவார். கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு? அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு ஆவி மனுஷனாய் நம்ம என்ன பண்ணுவாரு? மாற்றிடுவாரு. அப்போ இதான் என்ன செய்வாரு? காரியங்களை வெளிப்படுத்துவாரு. இப்ப பேதுருக்கு யாரு வெளிப்படுத்தினது? நல்லா கவனிங்க. மாம்சத்துல நம்ம இருக்கிற வரையும் இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும், மாம்சம் திடீர்னு என்ன பண்ணும்? வெளிப்படணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப வந்தது என்னது? முன்னாடி பேசுறது என்னது? இப்ப வந்தது அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதற்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சொல்றார், பிதா உனக்கு வெளிப்படுத்தினார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல.
ஏதோ சும்மா நீ சொல்லல, நீ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அல்ல, நீ உலகத்தான் அல்ல, நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷனா என்ன பண்ற, வளர்ந்துட்டு இருக்கிற. பிதா உன்னோடு கூட இடைபடுகிறார், பிதா உன்னோடு கூட பேசுகிறார், அவர் உன்னை வெளிப்படுத்தினாரு. 21 வாசிங்க. யாரு சொல்றாரு? பரலோகத்தின் சாவி இப்பதான் கொடுத்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. சபையை உன் மேலதான். அதே பேதுருவை பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னால போ சாத்தானே. ஏன்? இப்போ மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை பேதுருக்கு வந்துருச்சு. நல்லா ஆவில் நிரம்போது குதிக்கிறது, வெளியே போன உடனே மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. மனுஷனுக்கு ஏற்று நீ சிந்திக்க ஆரம்பிச்சுட்ட, எனக்கு பின்னாலே போ சாத்தானே. இப்போ இயேசு நம்ம என்ன செய்யறாரு? ஒரு ஆவிக்குரியவனாவே நடத்த கர்த்தர் என்ன செய்யறாரு? முன் வருகிறார். நமக்கு அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பேதுருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, அவன் சரியாய் பிதாவிடத்திலிருந்து வெளிப்பாடு பற்றி தெளிவா சொல்றார். சும்மா சொல்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி ஆவில நிரம்பி சொல்றாரு. சும்மா சாதாரணமா சொல்ல, ஆவில நிரம்பி சொல்ற, ஒரு வைராக்கியமா சொல்ற. நான் பார்த்த வரைக்கும் நீ யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு அவருக்கு பதவிகள் எல்லாம் கொடுக்கிறார். அடுத்த நிமிஷம் கொஞ்ச நேரத்திலேயே அதே பேதுருக்குள்ள இந்த மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுது. இது வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். என்னைக்கு இந்த ஆவி பூரணமாகுதோ, பூரண புருஷனாய், அப்ப அது என்ன செய்யும்? அப்படியே அமைங்கிடும். அப்போ கிறிஸ்துவா தலையை கொடுக்கணும் என்ன பண்ணுவோம்? நிற்போம். அல்லேலூயா. யோவான் 21வது அதிகாரம் 18-19 வாசிங்க. அடுத்து ஓகே, மறுபடியும் மத்தேயு 16வது அதிகாரம் வாங்க. 23 இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்லிட்டு, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவரை சிந்திக்காமல். அடுத்து வாசி 24-25. கவனிங்க. போதும். இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நல்ல கவனியா. இப்போ நம்முடைய அழைப்பு என்ன? நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோடு அடையாளம் என்ன? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு அடையாளம் என்ன?
அவர் நம்ம பின்பற்றுன்றதுக்கு அடையாளம் என்ன? தன்னைத்தான் வெறுத்து நம்மை நாமே இந்த ஜீவனை வெறுத்து, நித்திய ஜீவனை இல்லை, இந்த ஜீவனை வெறுத்து. அப்படின்னா என்ன? இந்த ஜீவனை வெறுத்துனா என்ன? ஏன் சொல்றாரு? எப்ப சொல்றாரு? இத பேதுருவை குறித்து சொல்லிட்டே வராது, அதுக்கு அப்புறம் தானே சொல்றாரு. அப்ப பேதுரு இயேசு மரித்துதான் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கணும். நம்ம நித்திய ஜீவன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரிக்கணும். அந்த தூய சரீரம், களங்கமில்லாத அந்த சரீரம் பலியிடப்படணும். இதுதான் கர்த்தர் சொல்லிட்டு வராரு. அப்போ பேதுருக்கு இயேசு சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில தான் என்ன சொல்றாரு பேதுரு, தடுக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. ஆனா அது பிதாவின் சித்தமா இருக்கிறதுனால இதை தடுக்கிறது பேதுருக்குள்ள இருந்து பிசாசு பேசுறான். மாம்சம் ரத்தம் இருக்கிறவரை பிசாசு தூண்டிக்கிட்டே தான் இருப்பான். பிசாசு பேசுறான். பிசாசு என்ன சொல்றான்? இவர் போயிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 33 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள அவர் சாக கொடுக்காது, நீங்களாம் வந்து அவர் எப்படியாவது காப்பாத்துங்க, இருக்கட்டும். ஒரு 3 நாள் எவ்வளோ அற்புதம் பண்றாரு, எவ்வளோ அதிசயம் பண்றாரு, இன்னும் எவ்வளோ பேருக்கு ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் அநேக இடங்களுக்கு அவர் போக வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் அவர் சொல்ல சொல்ல பேதுருக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். சும்மா டக்குலாம் இல்லை, பேதுருக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ எப்படியாவது இவர் சாகாம நம்ம தடுக்கணும். நேர கூட்டு போய் அவரை கடிந்து கொண்டான். ஏதாவது கொஞ்சமாவது மூளை இருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பான். திடீர்னு சாவறேன் போறேன்னு என்ன கடிந்து போனா அது எப்படி கடிஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? ஏதாவது நீங்க யோசிக்கிறீரா? கோபமா பேசியிருப்பான். ஆனா இயேசு முழுக்க முழுக்க பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்காகவே இந்த பூமியில வந்திருக்காரு. அது யார் இடரா இருந்தாலும் இயேசுக்கு கோபம் வரும். அப்ப நான் கர்த்தர் என்னை ஏன் அழைத்தார், ஏன் சபைக்குள்ள கொண்டு வந்தார், ஏன் ஒரு ஆவி மனுஷனா மாத்தினாரு, ஏன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்தாரு, என் மூலியமாய் கர்த்தர் என்ன செய்ய போறாரு, இது யாருன்னா இடரா? இதெல்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமா? இயேசு என்ன பண்ணாரு? கண்டுபிடிச்சு, பேதுருவே நீ எனக்கு இடரலா இருக்கிற, நான் பிதாவின் சித்தத்தை செய்யாதபடிக்கு நீ என்ன பண்ற? தடுக்கிற. என்ன பிலாத்து நினைச்சிருந்தா இயேசு என்ன பண்ணிக்க முடியும்? காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். பிலாத்து வந்து என்னென்னவோ செஞ்சு பார்க்கறான். ஆனா இயேசு சொல்றாரு, இயேசுக்கு தெரியும் பிதாவின் சித்தம் என்னன்னு சொல்லி. பிசாசு நிறைய தந்திரங்களை என்ன செய்யறான்? அந்த இடத்துல கொண்டு வரான். இயேசுவை சிலுவையில அரைஞ்சிடக்கூடாதுன்றதை புரிஞ்சுட்டான் கடைசி கட்டத்துல. பிலாத்தின் மனைவி வந்து என்ன சொல்றா? அவர் ரொம்ப நல்லவர், அவர் சொப்பனை கண்டேன், எப்படியாவது அவரை விடுதலையாகும் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே பிலாத்தும் விடுதலை, அவரை எப்படியாவது விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசுக்கு தெரியும் பிதாவின் சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது. பிதாவின் சித்தத்துக்கு முழுசுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தர் இந்த பூமியில வந்ததுனால, நமக்காக வந்ததுனால, அவர் எந்த போராட்டமும் பண்ணல, தடுக்கவும் இல்லை, பயமுறுத்தவும் இல்லைன்னு சொல்லிட்டு வசனம்.
அவங்களெல்லாம் கர்த்தர் ஒரு நிமிஷம் என்ன பண்ணிருக்க முடியும்? பயமுறுத்தி இருக்க முடியும். அவர் பயமுறுத்தலாம் இல்லை, அவர் எதிர்க்கல, எல்லாவற்றையும் வாங்கிட்டார். ஏன் அப்படின்னா பிதாவின் சித்தம் என்ன செய்து என்கிட்ட நடந்துகிட்டு இருக்கு, அவரினிலே மகிமைப்பட போகிறார். இப்ப இங்க பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு சீசருக்கும் அப்படிதான், ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட நமக்கும் அப்படிதான். இப்ப நம்ம ஆவிக்குரிய மனுஷன், நான் ஆவி மனுஷன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, இப்ப நீங்களே நம்மளே இங்க இருக்கிறோம் அந்த கொஞ்சம் பேர், நம்ம ஆவி மனுஷன் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள வந்தது அப்படின்னா நம்மளுடைய அடுத்த எண்ணம் என்னவா இருக்கும்? மேலான எண்ணம் என்னவா இருக்கும்? சொல்லுங்க. பைபிள் காலேஜ் தானே, ஸ்டடி தானே. ஆமா, வேற முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ஆமா, மேலான வேலை நாளைக்கு. அப்போ அது என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு மாம்சத்துக்குரியவன் இல்லை, ஜென்ம சுபாவம் அல்ல, நான் ஒரு ஆவிக்குரியவன், ஆவி மனுஷன் சொல்லி சபையில நான் சரியா என்னை குறித்த வெளிப்பாடு பெற்றிருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஆசை அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, பரலோகம் போகணும், பரலோகத்துக்குரிய காரியங்களை தெரிஞ்சுக்கணும், பரலோகத்துல பொக்கிஷத்தை செய்யணும், அதற்கு நான் என்னென்ன நன்மை செய்யணும் அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், நினைக்கணும். ஒரு தடவை பைபிள் வாசிக்கும் போதும் வசனங்களை கேட்கும் போதும் அதுதான் நமக்கு. ஏன் அப்படின்னா அதுதான் நித்தியம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஆவிக்குரியவன் எது நித்தியம் தெரிஞ்சிச்சுன்னா அதுல என்ன பண்ணுவான்? பிரயாணம் பண்ணுவான். பூமிக்குரியவைகள் வேணான்னு சொல்ல, பூமிக்கு காசு இருந்தாதான் சாப்பிட முடியும், இதெல்லாம் உண்மைதான். ஆனா அவனுடைய எண்ணங்கள், முதலாவது எண்ணங்கள் என்ன இருக்கும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுதான் இருக்கும் அவனுடைய எண்ணம். அதுதான் அவனுடைய எண்ணமா இருக்கணும். சபை கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள ஒருத்தர் கொண்டு வராரு அப்படின்னா அவனை தம்முடைய சித்தத்துக்கு நடத்ததான் கர்த்தர் என்ன செய்யறாரு? விரும்புவாரு. அவருடைய சித்தத்துக்கு நடத்த அவர் விருப்பப்படும் போது நம்ம அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் ரெடியா இருக்கணும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு சத்தியம் தெரியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகணும். என்ன அர்த்தம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை நம்ம விடுதலை அப்படின்னா உடனே நம்ம நிறைய காரியங்கள், நம்முடைய சமாதானம் இல்லாத காரியம் அப்படி இப்படின்னா நம்ம யோசிக்கக்கூடாது. கர்த்தர் விடுதலை அப்படின்னு நமக்கு வச்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த உலகத்தில் இருந்து நம்மை விடுவித்து, அதான் நமக்கு விடுதலையே. உலகத்திலிருந்து, உலக காரியங்கள்ல இருந்து, உலக ஆசாபாசங்கள் நம்மை விடுவித்து பரலோக பாதையில நடத்த மரண வழி, ஜீவ வழி. மரண வழி அது உலக வழி, ஜீவ வழி ஆவிக்குரிய மனுஷன் போற வழி. இந்த ஆவிக்குரிய மனுஷன் இந்த பாதையில நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்றதா கர்த்தருடைய திட்டம். அதுக்கு நம்மை திருப்பணும் அப்படின்னும் போது அது எப்படி இருக்கும்? நம்முடைய இஷ்டத்துக்கு இருக்காது. வசனத்தை வாசிங்க, யோவான் அது 21 சொன்ன அந்த 18வது வசனம்.
நல்லா சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போ இளம் வயதுல அப்படின்னா இளம் வயது தான். அது இன்னொரு அர்த்தம், நீ சரியாய் விசுவாசியா இல்லாமல் அவிசுவாசமும் விசுவாசமும் கலந்து நீ இப்படியும் அப்படியுமாய் இருக்கும்போது நீ உன் இஷ்டத்துக்கு நடந்தாய், நீ உன் இஷ்டத்துக்கு இருந்தாய். சரியா தேவனுடைய வார்த்தை கேட்காது, சரியா சத்தியம் தெரியாது, சரியா புரிஞ்சிக்க முடியாது. ஏசுன்னு சொல்லிட்டாலே நம்பிடுவோம். நீ கூட பெரிய குழப்பமே, யாராவது ஏசுன்னு வந்துட்டாலே கையெழுத்து கும்பிட்டுருவோம், ஊழியக்காரன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே. உங்களுக்கு தெரியுமா, நான் ஸ்டுடியோவில் மயிலாப்பூரில் நான் ஸ்டுடியோ வச்சிருக்கும் போது ஒருத்தர் வந்து பேசுவார். சார் நல்லா பேசுவார், ஏசு சதிந்து குறித்து தான் பேசுவார். சிலுவையின் ரகசியங்கள்லாம் அவங்க சொல்லித்தரேன் அப்படின்னாரு. சொல்லிட்டே இருந்தேன், நான் தான் ஏசுன்ட்டாரு. ஒரு 2 வாரம் கழிச்சு நல்லா பேசினாரு. ஒரு 2-3 வாரம் கழிச்சு நான் தான் ஏசுன்ட்டாரு. உண்மையாக சொன்ன வயசான ஆள் ஒருத்தர். அதோட கிளப்பி விட்டான் அவரை. எனக்கு அவ்வளோ சத்தியம்லாம் தெரியாது, இது தெரியும், நீ தான் ஏசு இல்லைன்னு தெரியும் எனக்கு. இந்த பக்கமே வராதுன்னு அதுக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னார். அவர் தான் ஏசுன்னு காமிக்கிறது. ஃபஸ்ட்டு கிளம்பு, அடுத்து வரையே அதை கிளம்புங்க. இப்படிலாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. போகணுமா, இன்னைக்கு நிறைய யூடியூப் செய்தி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு இல்லை, நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போறதுக்கு. அது புரிஞ்சுங்க, எழுதி வச்சிங்க. யூடியூப்ல நிறைய மெசேஜ் வர்றதுக்கு காரணம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்கு அல்ல, நிறைய பேர் விழுந்து போவதற்கு. இதான் சத்தியம். நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு, நல்ல சத்தியத்தில் போறவன் திருப்பப்படுகிறதற்கு அநேக செய்திகள் யூடியூப்ல வருது. தயவு செய்து வெறும் பைபிளை படிங்க, எந்த விளக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. பைபிளை படிங்க, ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். BOM ஸ்டான்லி என்ன சொல்றார், படிச்சுட்டே இருங்க, படிச்சுட்டே நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நிதானமா படிங்க. கொஸ்டின் வருதா, அந்த ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. நான் அவர் சொன்னது இப்பதான் கேட்டேன், எப்போவோ நான் அதுதான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ. இப்ப ரீசெண்டா போன மாசம் அந்த வீடியோ பார்த்தேன். கொஸ்டின் மார்க் போடுங்க, அடுத்த வாட்டி படிக்கும் போது நீங்களே அந்த கொஸ்டின் மார்க் அடிப்பீங்க. அதே மாதிரி எத்தனையோ வாட்டி எனக்கு கத்த சொல்லிக்கிறார். சபையில இருந்து பதில் வரும், ஐயா மூலியமா பதில் வரும். ஆண்டவரே இந்த விளக்கம், இந்த தரிசனத்துக்கு விளக்கம் என்ன, இந்த வார்த்தைக்கு விளக்கம் என்ன, இதை இப்படி எழுதியிருக்கிறாங்க, இது இப்படியோ இருக்கு. இன்னைக்கு நிறைய யூடியூப்ல வந்து நல்லா இருக்கிற விசுவாசிகளை கெடுப்பதற்கு நிறைய செய்திகள். பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வாசல் தான், ஒரே செய்தி தான், ஒரே செய்தி தான். பலவித வாசல்கள் அல்ல, பலவிதமாய் பரலோகத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒரே வாசல், நானே வாசல், இயேசு மாத்திரம் தான் வாசல். அப்ப சரியா இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் உள்ள போக முடியும். அதுதான் வாசல். அப்படின்னா இயேசுதான் வாசல்னா சரியா. அப்ப இயேசுவை அடையிற அந்த வாசலை அடையிறது எப்படியா, எப்படி இருக்கான்? மத்திய 7:14, அது விசாலமான வாசல் அல்ல, இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலர் யாரு? ஆவி மனுஷன். எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியாது. எதை தேடுகிறீர்களோ அதை தேடுங்கள். அப்பொழுது எதை கேட்கிறீர்களோ, கேட்கிறவன் எவனும், நம்ம எதை கேட்கிறோம்? நல்ல வேலை, பையன் நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், நல்ல பிசினஸ் கேட்டா ஆவி பெரியவன் வெளியே போகும். அல்லேலூயான்ட்டு ஆவி பெரியவனா? நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வீடு, காரு, பங்களா. கேளுங்கள் கேளுங்கள், தேடுங்கள் தேடுங்கள், கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். உலகத்தானே இப்படி இருக்கும்போது, உலகத்தான் நான் உலகத்தான் அல்லாது போல
நீங்களும் இவர்களும் உலகத்தான் அல்ல. உலகத்தானே நல்ல காரை வச்சிருக்கும் போது எங்க நான் கேட்ட ஊழியர்கள் சொன்னது, பக்கத்து வீட்டுல சாதா காரு 5 லட்சம் காருன்னா உன் வீட்டுல 10 லட்சம் கார் இருக்கணும். நீ யாரு? இயேசுடைய பிள்ளை. எப்படின்னு கேட்கும் போது இது மாதிரிலாம் பயங்கரமா பிரசங்கம் பண்ணோம்னா அப்படியே அப்படியே போய் அடுத்து ஷோரூமா பார்த்துனே இருப்பான். போகும்போதெல்லாம் இந்த காரை எப்படியா வாங்கிடணும், கியா காரை வாங்கிடணும். மத்தேயு 7:14 வாசிச்சுங்க. 7:14 மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். என்னுடைய ஸ்டுடியோ உள்ள போய் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி உள்ள போய் அங்க கடை இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும் இடம். உள்ள ஆள் வர ஒரு 5 அடி இருக்கும்னு வச்சுங்களேன். 5 அடி கூட 4 அடி இருக்கும். அதில் கடை உள்ள இருக்கும். நான் வந்தவொடனே அந்த ஷோகேஸில் இந்த வசனத்தை ஒட்டி வச்சிருக்கேன். ஒரு ஐயர் வந்தார், கரெக்டாக தான் போட்டுக்கிறீங்க, கடைக்கு வர வழியே கஷ்டமா இருக்கு. இப்போ ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? நெருக்கமா. அப்படின்னா நெருக்கமானா கஷ்டமா, இடுக்கமா, அது கூட ஓகே. 3வது ஒன்று சொல்றாரு, அத வாசல் எங்க இருக்குன்னு தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது, பாதை எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ உலகத்துல தேடுறத ஸ்டாப் பண்ண. அதிகமா எதுக்கு நேரத்தை கொடுக்குறியோ அதை ஸ்டாப் பண்ண. இல்லைன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே ஓடிட்டு போயிட்டு சர்ச்சுக்கு போறேன், நானும் போறேன், நானும் வரேன், போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான். வந்த உடனே உலக கவலை, மார்த்தாள் போல. வந்த உடனே இந்த சர்ச்சை எப்படி தெரியுமா கட்டணும்? 3 தடவை குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு போட்ட சீட்டு காசை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும். கேட்டு பாருங்க. வேணாம், கர்த்தர் பார்த்துருக்கோம். இப்போ நான் செலவு பண்ணியிருந்தாலும் வேஸ்ட் தான். அடித்தளத்திலேருந்து கேட்பேன், வேணாம் நம்ம இதை கட்டிடுவோம் அப்படின்னு. சரி உடனே போடு, 1 லட்சத்தை போடு, முதல்ல தூணை போடு, அதை போடு, இதை போடணும், கொஞ்சம் கொஞ்சமா. ஜீவனை வெறுத்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறுத்து அவன் மாத்திரம் என்ன பண்ணு? ஜீவனை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டவன் மாத்திரம் என்னை, அவன் மாத்திரம்தான் என்னை பின்பற்றணும். பக்கத்து வீட்டில் இருக்கிற காரை விட பெரிய கார் எனக்கு வேணும். பக்கத்து வீட்டில் இருக்கிற பில்டிங்கோட நான் பெருசா கட்டுவேன். ஏன்னா ஏசு என் கூட இருக்கிறார். தவறான உபதேசம், கள்ள உபதேசம், கள்ளத்திலையும் கள்ள உபதேசம். உலக ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு சபை பேசுகிறதோ, ஒரு ஊழியக்காரன் பேசுகிறாரோ, ஒரு பாஸ்டர் பேசுகிறாரோ, கள்ள உபதேசம். வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஒரே வசனத்தை காமிச்சிருக்கு, நான் பார்ப்போம். இயேசு பிரசங்கித்தது, சீசர்கள் பிரசங்கித்தது காமிங்க பார்ப்போம். அடுத்த வாரம் டைம் இருக்கு, ஒரு வாரம் அடுத்த கிளாஸ்ல வந்து காமிச்சிருங்க. பவுல் சொல்றாரு, காணப்படுகிறவைகளை அல்ல. எவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரு. கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, காணப்படுகிறத நீ பார்க்கலப்பா, காணப்படாதவே நோக்கி இருக்கிறோமா? காணப்படாத பரவ எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால்தான் எபிரேயர் 11வது அதிகாரத்துல 1வது வசனம்,
இது காணப்படுகிறவர்களின் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதை நம்புறோம்? எதை நம்பணும்? பரலோக ராஜ்யம் எனக்குன்னு வைக்கப்பட்டிருக்கு. இயேசுக்கு அதுதான் வந்தாரு, அதுக்குதான் என்னை ரட்சித்தாரு, அவர் தான் என்னை கொண்டு போக போறாரு. அங்க என்ன ஏது இருக்குன்னா எனக்கு தெரியாது, எப்படி இருப்போம்னா தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாய் போவேன். நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. அதுதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம், காணப்படாதவர்களின் நிச்சயம், அதுதான் விசுவாசிகளுடைய விசுவாசம். விசுவாசியினுடைய விசுவாசம் எது? காணப்படாதவைகள் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளை உறுதி. இது யாரால முடியும்? ஆவி மனுஷனால முடியும். ஆவிக்குரிய மனுஷன். யார் ஜீவனை வெறுக்க முடியும்? ஆவி மனுஷன். யார் சிலுவை எடுக்க முடியும்? ஆவி மனுஷன். ஒன்று தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டு முதல் பிரசங்கம் இந்த வசனம் தான். பாஸ்டர், ஃபர்ஸ்ட் பிரசங்கமே இந்த வசனமா அப்படின்னாரு. ஒரு வீட்டு கூட்டம், அங்கே போய் பிரசங்கம் பண்ணாரு. ஆள் இல்லை, என் தங்கச்சி தான் போனோம், அது உடம்பு சரியில்லை, நீ போன்னு. ஐயோ நானா, இது நான் பண்ணதே இல்லை, பரவாயில்ல போ. திருவான்மீர் போனேன், மயிலாப்பூர்லேருந்து போய். அது இந்த வசனம் தான். அப்போ என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வசனம் தான். தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொள்றவன் என்ன செய்யணும்? இப்போ பேதுரு என்ன சொன்னாரு? நீ எனக்கு இடரலாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னும் ஜீவனை நெருக்கல, நீ இன்னும் சிலுவைய எடுக்கல, சாவுக்கு பயப்படுற. என்ன கொண்டு அடுத்து நம்மளையும் கொண்டுடுவாங்களே, இவரை மட்டுமா பிடிப்பாங்க? 12 பேர் கூட சுத்தி இருந்தோம், எங்கெங்கெல்லாம் காமிச்சோம், வச்சு சீன் போட்டோம். தலைவன் வந்துட்டா தலைவா வந்து பண்ணுவான் பாருங்க, தனியா மாட்டும்போது போட்டுருவான். கூட சேர்ந்து சுத்தி இருக்கிற தலைவா தலைவான். இப்போ பேருக்கு பயம் வந்துச்சு, ஆகா இவரை போட்டா நம்மளையும் போட்டுருவாங்க. அதுக்குதான் சொல்றாரு, ஜீவனை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு மட்டும் என்னை பின்பற்றணும். அவனாலதான் பின்பற்ற முடியும். அதுதான் சொல்ற, பின்பற்றுங்கள் அப்படின்னா அவனாலதான் இயேசுவை ஃபாலோ பண்ண முடியும். அவனுக்கு தான் மத்தேயு 7:14 தெரியும். அவனுக்கு தான் அந்த பாதை தெரியும். எல்லாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் எந்த பாதை தெரியும்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் புல்லுள்ள இடங்களை என்னை மேய்த்து தண்ணீரை குடிக்க வைத்து. இதுதான் தெரியும். நல்லா போஷிச்சு புஷ்டியாக்கி, உன்னை பார்க்கிறோம் என்னை பெரியவனாக்கி, பாழாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உயர்த்தி 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 ஆவிக்குரியவன் சகல எல்லாவற்றையும் நிதானிக்கலாம். இப்போ நீங்க என்ன நம்ம நிதானிக்க வேண்டியது? இயேசு நாம் பின்பற்றணும்னா ஜீவனை வெறுக்கணும், என் சிலுவையை நான் என்ன பண்ணணும்? எடுக்கணும். எடுத்தாதான் இயேசுவை பின்பற்ற முடியும். இயேசுவை பின்பற்றினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா இயேசு தான் வாசல். அப்போ சும்மா அவரை நான் பின்பற்ற முடியாது, வாசல் தெரியாது, இடுக்கமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், போக முடியாது, வழி தெரியாது. ஐயோ என்ன கஷ்டமா இருக்குது ரொம்ப. அப்போ பிசாசு பேசுவான், நீ எவ்வளோ கஷ்டப்படுற, அங்கே போய் எவ்வளோ பேர் சர்ச்சைக்கு தான் போகிறாங்க, நீ எங்கே போயிட்டு இருக்கிற, எல்லாம் சர்ச்சைக்கு தான் போகிறாங்க, அங்கே போ, அவங்க கூட போ. அங்கே இயேசு தான் சொல்கிறாரு, என்ன நல்லதான் சொல்லிட்டு இருக்காரு.
அங்கே போனோம். இப்போ கடனில் இருந்த 5 லட்சம் இப்போ 2 வருஷம் ஆகுது. கடன்லாம் அடைச்சிட்டு நீங்கள் லாரி பங்களா காரெல்லாம் வாங்கிட்டு அந்த சர்ச்சுக்கு போனேன். போ அங்கே போ. எது ஈஸியாக இருக்குமா, ஈஸியாக இருக்கு, கஷ்டமா இருக்குமா? ஈஸியாக இருக்கும் உனக்கு. பட்டுன்னு இதை ஒரு மறந்துடும் அந்த வழியே. டக்குன்னு என்ன பண்ணுவான், சர்ச்சைக்கு வரும். நீ இயேசு கட்ட சொன்னார், இயேசு கட்ட சொன்னார், பெரிய பெரிய சபைகள். இந்த வசனத்தை நல்லா வாசிப்பாரு. இயேசு கட்ட சொல்வாரா? அப்படி கட்ட சொல்வாரா? கட்டி என்ன பண்ணுவோம்? பின்னால பேக் டிராப் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற பிரம்மாண்டமான சபைகளில் ஒரு 10 சர்ச்சு கட்டிடலாம். அவங்களுடைய பேக்ரவுண்ட் செலவு மட்டும், இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் மட்டும் 10 சர்ச்சு தாராளமாக கட்டிடலாம். கோடிகளை பின்னால யார் காசு? அது காசெல்லாம் விடுங்க, எதுக்கு இந்த செலவு? இதெல்லாம் பண்ணி மயக்க முடிச்சாதான் போகுமா? இல்லை, எதுக்கு? கவர்ச்சி. ஜனம் வரணும், உட்காரணும். போன வாரம் சர்ச்சைக்கு போனோம், பின்னால ஓடினே இருக்குது வசனம். இப்ப அவ்வளோ பெருசா ஒரு மூஞ்சி தெரியுது, சேர்லாம் அப்படி இருக்குது, கீபோர்டு வாசிக்கிறாங்க பாரு 4 பேர் பங்கு போட்டு, ஒருத்தன் கிட்டார் வாசிக்கிறான் பாரு. என்ன மாதிரி ஒரு சீப்பு ஆராதனை. ஏமாந்து போய் வஞ்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து அவர் கட்டினதுக்கு வாழ்க்கை ஃபுல்லா லோன் கட்டுறதுக்கு வசூல்லாம் எங்க? அந்த விசுவாசி நான் பாவம்போது உட்காந்துருப்பாரு. போயிட்டு நகையெல்லாம் கட்டி போட்டோம். அதே மறந்து எல்லாத்தையும் உணர்ச்சியெல்லாம் எடுத்துருவாங்க. டோட்டலா எல்லாத்தையும் மறந்து கட்டுங்க கட்டுங்க, கர்த்தருக்கு தானே. வீட்டில் போய் அடி கும்மு கும்முன்னு வாங்குறது. புருஷன்கிட்ட எங்கடி மோதத்தை காண, கர்த்தருக்கு கொடுத்துனேன். கர்த்தருக்கு கொடுத்தியா? அப்பவே சொல்லிட்டார் இயேசு. கர்த்தர் சொல்லிட்டார், கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணா இருக்க மாட்டேன். எனக்கு கொக்கார அளவுக்கு உன்னால கட்ட முடியாதுப்பா ஆலயம். இன்னைக்கு வேற சபையிலேருந்து சபையை நிரப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வேற சபையிலேருந்து ஆட்களிங்க கொண்டு வர்றதுக்கு என்னென்ன கவர்ச்சிகளை பண்ணணும்? அப்படிதான் இன்னைக்கு போயிடுச்சே தவிர, சபைகளும் இன்னைக்கு என்ன செய்யுச்சு, சரியான வழியை காமிக்கிறத மறந்து போய் பாடு உபத்திரம்னா ஓடிடுவாங்கன்னு சொல்லி அதை சொல்றதே இல்லை. இது கேட்கறதுக்கு இனிமையாவா இருக்கு? ஆவி மனுஷனுக்கு இனிமையா இருக்கும், பாவி மனுஷனுக்கு இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? போயிடுவான். எப்பா ஒரு அரசியல்வாதி 2 மணி ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பாஸ்டர் வந்து பாஸ் சொல்லிக்கிறார், கொடுக்க மாட்டேன், உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் போய நினச்சிக்கிறாரு. உடனே அடுத்த வாரம் வந்து ஃபுல் போதையில வந்தாலும் உண்மையாக நடந்தது, கதை கிடையாது. அவன் ஓடி வந்து சபை முன்னாள் பாஸ்டர் வாசல்லேருந்து கட்டுறாரு அந்த அரசியல்வாதி. என்னடா எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன்னுட்ட. அந்த சர்ச்சுக்கு போனேன், ஞானஸ்தானம் வாங்கிட்டேன் நான், ஃபுல்லாக போட்டு வந்து. இப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரசிக்கப்பட்ட பையன் பாஸ்டர்கிட்ட சொல்லி, பாஸ்டர் அடுத்த மாதம் கல்யாணம், இந்துவாக இருக்கா, போய் ஞானஸ்தானம் கொடுங்க. அப்போ பரவாயில்ல கூட்டுவா, நம்ம சர்ச்சுக்கு கூட்டுவோம், என்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் டப்புன்னு கிறிஸ்டியன் ஆக்கி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் படுற அவஸ்தை, அதுக்கப்புறம் பாஸ்டருக்கு தான் தெரியும். புரட்டி எடுப்பாங்க, அப்படியே கர்த்தர் வழி விட்டு புரட்டி தான் இருப்பாங்க. இப்போ 21:19 வசனம், இன்னவிதமான மரணத்தினாலே, யோவான் 21:19, அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக அவர் இதை
சொல்லிய பின்பு, இதுக்கு முன்னால் என்ன பண்றாரு, வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். யார? ஆவி மனுஷனை. பேதுருவெல்லாம் விட்டுருங்க. யார கர்த்தர் எப்படி கொண்டு போவாரு? ஒரு ஆவிக்குரிய மனுஷனை கர்த்தர் எப்படி கொண்டு போவாரு? அவர் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போவாரு. நமக்கு இஷ்டம் இல்லாத செய்ய வேண்டியதா இருக்கும். ஆனா அது அவருக்கு இஷ்டம். எனக்கு அது இஷ்டம் இல்லை, ஆனா அவருக்கு இஷ்டம். அது பேதுருட்ட சொல்றாரு. சொல்லிட்டு பேதுரு அதெல்லாம் கேட்கிறார். இன்ன விதமான மரணத்துல நீ மறிக்க போற, இன்ன விதமான மரணத்துல மரண போற, நீ ரத்த சாட்சியா மறிக்க போற பேதுருட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அந்த வசனம் படிங்க 19. அது சொல்லிய பின்பு அங்க மத்தியில வாசம் 16 என்ன வாசம்? ஜீவனை வெறுத்து சிலுவையை எவன் எடுக்கிறானோ அவன் தான் என்னை பின்பற்றி வரணும். அப்ப பேதுரு ரெடியா இல்லை, எனக்கு இடரா இருக்காய் அப்படின்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. ஏன்? இப்ப பேதுரு ரெடி ஆயிட்டாரு. இப்ப பேதுரு ஆவிக்குரிய மனுஷனா மாறிட்டாரு. இப்ப பேதுரு சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ரத்த சாட்சியா மறிப்பவன்னு ஒப்பு கொடுக்கிறாரு. ஓகேன்றாரு, பரவாயில்லன்றாரு. அப்பதான் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. காலைல சொன்ன நானு, ரத்த சாட்சியாய் தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்தணும். அவன் ரத்த சாட்சியா பயன்படுத்தி அவர் மகிமைப்படணும் அப்படின்னா அவன் சாதாரண மனுஷனா இருக்க முடியாது. சும்மா இந்த அரசியல்வாதிகள் பண்ற மாதிரி மண்ணனை ஊற்றி கொளுத்திட்டு தலைவருக்காக கொளுத்திக்கிறாண்டான்னு பிடிச்சி கொளுத்தி விடுறதுக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் போய் அவங்க சுவிசேஷம் சொல்ல போற அங்க போய் சாகுறவங்க எல்லாரும் ரத்த சாட்சி கிடையாது. தேவன் ரத்த சாட்சிகளை தமக்கென்று தம் மகிமைக்கென்று தெரிந்து கொள்கிறார். பேதுருவை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இந்த வாசிங்க 15, 16, 17 3 முறை ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்துல 15வது வசனம் 16வது வசனம், நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? அது பேதுரு என்ன சொல்றாரு? அப்படிதான் நினைக்கிறேன். நம்மளால என்ன சொல்லுவோம்? அப்படிதான் இருக்க நினைக்கிறேன், அன்பா இருக்கதான் நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா பேதுரு என்ன சொன்னாரு? நீர் அறிவி. 16வது வசனம் அதே தான் சொல்றாரு, நீர் அறிவி. 17 3 முறை கேட்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறாரு அப்படின்னு துக்கமாயி, நீங்க தான் எல்லாத்தையும் அறிவீங்களே, நான் அவங்க அன்பா இருக்கிறேன்னு அறிஞ்ச மாட்டீங்க. காலையில கேட்டு அதே கேள்வி கேட்கிறேன். இயேசு நேரம் வந்து உங்க முன்னால் நின்று கண்ணுக்கு கண் பார்த்து முழுசுமாய் அவர் அன்பு அப்படியே உங்க மேல ஊற்றி நீங்க அப்படியே இயேசுவை பார்த்து மயங்கி இருக்கிற நேரத்துல நிஜமாவே எல்லாரும் பார்க்க நீ நேசிக்கிறையா கேட்டா நீர் அறிவியன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவர்கிட்ட அங்க போய்லாம் சொல்ல முடியாது. பேதுரு அப்படியே நிக்கிறார், மயங்கி நிக்கிறார், அவருடைய அன்புல அப்படியே மூழ்கி நிக்கிறார். சாதாரணமா கேட்கல, இவர்கள் எல்லாரிலும் நீ அன்பா இருக்கியா? ஏன்னா அவன் ரத்த சாட்சியாய் உன் மேல சபையை கட்ட போற, ரத்த சாட்சியா உன்னை பயன்படுத்த போற, எல்லாரும் பார்க்க நீ அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி பேதுரை பார்த்து கேட்கிறாரு. அது பேதுரு ஆமா அன்பா இருக்கிறேன்னா சொல்ல, நீரறிவி. ஸ்ட்ராங்கான ஒரு பதில் பாருங்க. உண்மையா இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு? ஏன்டா புழுவுற கேட்டு பாரா இல்லையா? நீ கேட்டார், அதே பேதுரை கேட்டார்ல,
எனக்கு இடலா இருக்கிறார், மனுஷனுக்கு எதிர்த்து சிந்திக்கிறார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு பேதுரு தன்னை சரி பண்ணி கொண்டான். வசனம் அங்க சொல்றார், ஜீவனை வெறுக்கணும், சிலுவை எடுக்கணும்னு சொல்றார். நீ எனக்கு இடரா இருக்கிறாய், அதெல்லாம் கேட்கிறார் பேதுரு. அப்போ அன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்றார் அவருடைய ஜீவனை வெறுக்க பேதுரு, சிலுவையை எடுக்க பேதுரு முடிவு பண்றார். என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்பேன் ஒரு முடிவுல வரும் பொழுது, எல்லாம் முடிஞ்சிட்டு உயிர்த்தெழுந்த பின்பு கர்த்தர் கேட்கிறார், அவருடைய கிரியெல்லாம் பார்க்கிறார். இது ஒரு நாள் பார்ப்போம், பேதுரு எப்படி எல்லாரையும் காட்டிலும் அன்பா இருந்தாலும் ஒரு நாள் பார்ப்போம். கிரியெல்லாம் பார்க்கிறார். பார்த்துட்டு வந்து தான் கேட்கிறாரு, என்னப்பா இவ்வளோ பண்றீ எனக்காக, இவங்க எல்லாரிலும் நீ அன்பா இருக்கிறாயா, ஏன் இவ்வளவு பண்ற? நீர் அறிவீர் ஆண்டவரே, நீர் அறிவீர் ஆண்டவரே, நீர் அறிவீர் ஆண்டவரேன்னு சொல்லி 3 முறை தைரியமா இயேசு கிட்ட சொன்ன உடனே, நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன், நீ ஜென்ம சுபாவம் அல்ல, நீ உலகத்தான் அல்ல, நீ இப்ப ஆவிக்குரிய மனுஷனா வந்துட்ட, நீ ஒரு சரியான பாத்திரமா வந்துட்ட, இனி நீ உன் இஷ்டத்துக்கு நடக்க போறதில்ல, கடைசி நாட்கள்ல உன்னை உன் இஷ்டத்துல இருந்து விலக்கி என் இஷ்டத்துக்கு உன்னை நான் கொண்டு போகிறதுக்கு செய்ய போறேன். இப்படிப்பட்ட மரணத்துல நீ சாவ, எல்லாத்துக்கும் ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்துக்குள்ள பேதுருக்கு அந்த சந்தோஷம் வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. அது ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? நம்மளால நிறைய கூட்டங்கள்லாம் போகும்போது யூத்ல இதெல்லாம் செய்யப்பட்டு போன புதுசுலாம் திடீர்னு கேட்பாங்க, கடைசி ஜபத்துல ஊழியக்காரன் கேட்பாங்க, இயேசுவுக்காக ரத்த சாட்சியாய், பேர்பட்ட இயேசுவுக்காக, நமக்காக ரத்தத்தை சிந்தின இயேசுவுக்காக ரத்த சாட்சியாய் மறிக்க யாரெல்லாம் தயார்? முதல்ல நான் தான் இருந்தேன், எனக்கு வேகமா இருந்துருங்க ஆசை, கையை தூக்கிட்டே இருந்துச்சு முதல்ல. எப்படி அந்த தைரியம்லாம் வந்து நம்மகிட்டே வராது. அவர் வச்சாதான் அந்த, அவர் ஊத்துனாதான், அந்த அன்பை ஊத்துனாதான், அந்த அன்புக்கு முன்னால நாம் அவர் கொடுக்குற நம்முடைய மரணம் சரீரம் ஒண்ணுமே இல்லை, அவர் நமக்காக செஞ்ச அன்புக்கு முன்னால். அல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்த்துட்டு முடிக்குமா? ஒரு 5 நிமிஷம், 8-10 ஆயிடுச்சு, 8:15 முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1-10 வரையும். இந்த 1வது 5வது அதிகாரம் 1-10 வரையும் வாசிச்சோம். இதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. இப்ப இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பேதுருவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. பேதுரு ஒரு ஆவி மனுஷனா இருந்ததுனால, ஆவிக்குரிய மனுஷனா இருந்ததுனால
ஒரு சபையில வந்த ஒரு விசுவாசியினுடைய இருதயத்தில் அவர்கள் யோசிக்கிறதையும் பேதுருவால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீச்சலாலம் வரையும் நம்ம போனோம்னா கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். மற்றவருடைய இருதயத்தின் யோசனைகளையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். இங்க பேதுரு சாதாரண ஆள் தான். அவரால் முன்னாடி அப்படிலாம் இல்லை. இப்போ அவரு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஊழியத்தை தன்னை அர்ப்பணித்து ரத்த சாட்சி அமர்ந்ததை அர்ப்பணித்து ஜீவனை வெறுத்து சிலுவை எடுத்து இயேசுக்குனால போகும்போது அவர் ஆவிக்குரிய மனுஷனாய் பரிபூர்ண புருஷனாய் மாறும்பொழுது அனனியாவுடைய காரியத்தையும் அறிகிறார். ஒன்றும் தெரியாத மாதிரி சப்பீரால் வரும்பொழுது அவருடைய காரியத்தையும் தெளிவா சொல்றார். 2 பேரும் விழுந்து ஜீவனை விட்டாங்கன்னு சொல்லி வசனம் சொல்ற. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த பேதுரு வாழ்க்கையை எப்படி அவனை ஒரு ஜென்ம சுபாவ மனுஷனாய் இருந்தவனை ஆவிக்குரிய மனுஷனாய் மாற்றி தமக்கென்று பயன்படுத்தினாரோ அதே போல கர்த்தர் நம்மையும் என்ன செய்வார்? பயன்படுத்த முடியும். அது நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அவருடைய சித்தத்துக்கு அவருடைய இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறது. அவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய வழியை என்ன பண்ணுவாரு? காண்பிப்பார். அவர்தான் வாசல். ஆனால் அவர் காமிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். நானே வாசல் அப்படின்னு இயேசு அப்படின்னு உடனே பரலோகத்துக்கு போயிட முடியாது. பிசாசு என்ன சொல்லிச்சு இயேசுவை பார்த்து? பிசாசு இயேசுவை பார்த்து என்ன சொல்லிச்சு? தேவனுடைய குமாரன், மாம்சமும் ரத்தம் வெளிப்படுத்தவில்லை, பிதாவன் வெளிப்படுத்த சொன்னார. இயேசுன்னு சொல்றதெல்லாம் ஆவிக்குரிய மனுஷன் அல்ல. இயேசுன்னு சொல்லிட்டா உடனே ஆவிக்குரிய மனுஷன் அல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ டவுட் இருந்தால் அடுத்த எழுதி நிற்போம். ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ராஜ். தேங்க்யூ லார்ட். கொடான கோடி நன்றி ஆண்டவரே. ராஜா தேங்க்யூ லார்ட். நன்றி. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழி பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வளீத பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இதயத்துல கையில் சொல்லுமா, நீர் குயவன், நான் களிமண் ஆண்டவரே. உடைய இஷ்டத்துக்கு என்னை நடத்துங்க ஆண்டவரே. உடைய விருப்பத்துக்கு ஏற்றார்